அடிக்கடி விமான நிலையங்களில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் சந்திப்பதுண்டு. அவர் பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் நான் பார்த்தால் அவரை பின்னால் போய் தட்டி வணக்கம் சொல்லிவிட்டு செல்லுவது என்னுடைய வழக்கம். இது எனக்கு குருதியிலே கலந்த பண்பு, என் ரத்தத்தில் ஊறி போயிருக்கிற பண்பு. இது என்னுடைய பண்பு, தாய் தந்தையரிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட பண்பு. இதை நான் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள முடியாது. ஆனால் மாண்புமிகு அண்ணன் மேனாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் இடையிலான அரசியல் உறவை இல்லை என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா? அந்த முடிவை அவர் எடுத்தாரா, நான் எடுத்தேனா? என் தம்பிகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்காக, உங்களின் சிந்தனைகளுக்காக இதை நான் முன்வைக்கிறேன். யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. யார் மீதும் எனக்கு எந்த காழ்ப்பும் கிடையாது. அரசியல் என்பது முற்றிலும் வேறு. தனிநபர் உறவுகள் என்பது, நட்பு என்பது அரசியல் பகைமையோடு போட்டு குழப்பிக் கொள்ளக்கூடாது. இந்த கூட்டணியில் இருந்தால் அந்த கூட்டணியில் பேசக்கூடாது, அந்த கூட்டணியில் இருந்தால் இந்த கூட்டணியில் இருக்கிறவங்களோட பேசக்கூடாது. இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது, வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. டெல்லியில் கிடையாது. காங்கிரஸ்காரர்களும் பிஜேபி காரர்களும் நேருக்கு நேர் எதிரும் புதிருமாக கடுமையான வாதங்களை செய்து கொள்வார்கள். வெளியே லாபியில் வந்ததும் ஒருத்தர் கை குலுக்கி கொண்டு தோளில் கையை போட்டுக்கொண்டு அதை பற்றி விவாதிப்பார்கள். சென்ட்ரல் ஹால் மைய மண்டபத்திலே உட்கார்ந்து தோழமையோடு விவாதிப்பார்கள். யாரும் பயப்படுறதில்லை. வாஜ்பாய் பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு யாரும் பயப்படுறதில்லை. மோடி பார்த்தா என்ன செய்வார் அப்படின்னு யாரும் பயப்படுறதில்லை. தேடி வந்து பேசுவாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அரசியல். அதை உடைத்தவன் திருமாவளவன். திமுக கூட்டணியில் இருந்த போதே முதலாக அப்போல்லா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மேனாள் முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களை போய் முதலில் பார்க்க போனவன் திருமாவளவன். அதை நான் உடைச்சேன். கூட்டணி இங்கதான் இருப்போம், அதனால என்ன இருக்கு, அதையே போய் பார்க்க கூடாது. பார்த்துட்டு வந்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். அண்ணன் எடப்பாடியாரை பார்த்தாலும் திமுக கூட்டணி தான் இருப்போம். யாரை பார்த்தாலும் திமுக கூட்டணியில் இருப்போம். ஏன்னா நாங்கள் எடுத்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கிறது, உறுதிப்பாடு இருக்கிறது. அதுல எந்த ஊசலாட்டமும் கிடையாது, எந்த உள் நோக்கமும் கிடையாது, எந்த லாப நட்ட கணக்கும் கிடையாது. இன்றைக்கு தாவேகா கூட்டணியில் இருக்கிறதுனால நாம ஏதோ மழுப்பி பேசுறோமா. தம்பி யாரோ ஒருத்தன் வீடியோவை நான் பேசும்போது ஸ்பீக்கர்ல போட்டிருக்கிறான், அதை எவனோ ஒருத்தன் லைவ்ல போட்டிருக்கிறான். அது வெளியில ஒருத்தன் எடுத்து திருமாவளவன் அம்பலம் ஆகிட்டாருன்னு போடுறான். என்ன பேசுறான், அதில் என்ன பேசுற? அங்கே உடம்புல எந்த காயமும் இல்லை, எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் எதுவுமே இல்லை, வெட்டு இல்லை, குத்து இல்லை, காயம் இல்லை. ஹேங்கிங் 2 பேரும் தூக்குல தொங்குறாங்க. இதை போய் நீ திருநாட்டு தான் போடணும் அப்படின்னு எப்படி நீ வற்புறுத்த முடியும்? அது அந்த ஆட்சி இருந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு தலித் எந்த முறையில் பாதிக்கப்பட்டாலும் SC/ST ஆக்ட் போடணும். அது என்ன சங்கதியா இருந்தாலும், எந்த வழக்கா இருந்தாலும். தலித் அல்லாதவர்கள் அதில் சம்பந்தப்பட்டு இருந்தா, ஒரே ஒரு ஆள் இருந்தா கூட SC/ST ஆக்ட் போடணும். அதை போட சொல்லலாம். பிராக்டிக்கலா தான் பேசணும். நாம எப்பவுமே நாம அதிகாரிகளுக்கு எதிராக தூண்டி விட்டது கிடையாது, எந்த சமூகத்துக்கு எதிராகவும் தூண்டி விட்டது கிடையாது. அங்க இருக்கிற தம்பிகளை கம்யூனிஸ்ட்ல வந்திருக்கிறாங்க, அவங்களோட கலந்து பேசுங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க, அவங்களோட சேர்ந்து முடிவெடுங்க அப்படிலாம் நம்ம பேசிட்டு, சிந்தனை செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு, அவர்கிட்டையும் பேசுங்க அப்படின்னு கொடுத்து பேச வச்சு அவங்களுக்கு வழிகாட்டணும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணட்டும், அதை அனுமதிங்க. இது எல்லா வழக்குகளையும் நம்ம சொல்றது தான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம நீ எப்படி எவிடன்சஸ் எடுக்க முடியும்? அதுல நமக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைக்கும். 100% அதிகாரிகள் மீது சந்தேகப்பட்டா, மருத்துவர் மீது சந்தேகப்பட்டா எதுவுமே செய்ய முடியாது. அப்ப போஸ்ட்மார்ட்டம் நடக்கணும்.
அதை முறைப்படி எப்படி பதிவு செய்யணும், அதுக்கான வழிமுறைகள் என்ன, எத்தனை டாக்டர் கொண்ட கமிட்டி அதில் இருக்கணும், எப்படி அதை வீடியோ பதிவு பண்ணணும். இறந்து போனவருடைய உறவினர்கள் போய் முதல்ல பாடியை ஓப்பனா பார்க்கும்போது, பேர் பாடியை பார்க்கும்போது உடல்ல எக்ஸ்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கான அவங்களும் பார்க்கலாம். அதை போய் பாருங்க. வெறுமனே தூக்கில தொங்குறான், அப்போ அடித்து தூக்கில் தொங்க வைக்கப்பட்டார்களா, உண்மையிலே அவர்களே தூக்கில் தொங்கினார்களா என்ற கேள்வி எழுகிறது. கொன்ற பிறகு தூக்கில மாற்றுறது இருக்குது. அப்போ ஹயாய்டு போன்கிறது கழுத்துல உடையாது, அப்படியே தான் இருக்கும். இவனா தூக்கு போட்டிருந்தானாக்க, தூக்கில் தொங்கின பிறகு ஆணா இருந்தா அவனுக்கு மோஷன் வெளியே போயிருக்கும், செமன் வெளியே வந்திருக்கும், நாக்கு வெளியே தொங்கி போயிருக்கும். ஏன்னா அவன் நாக்கை கடிப்பான். என்னதான் அவன் தூக்கு போடுறதுக்கு அவனே முடிவெடுத்தாலும் கூட தப்பிக்கணுங்கன்னு அவன் உடம்பு, அவன் மைண்ட் போராடும். இதெல்லாம் சிம்டம்ஸ், இதெல்லாம் சைன்ஸ். இதெல்லாம் பார்க்கணும்னா போஸ்ட்மார்ட்டம் போகணும். எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி இறந்த பாடி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவான். ரிகர் மார்டிஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, உடம்புலாம் விரைச்சுங்க, அப்படியே உடனே விரைக்காது. அது விரைச்சிருந்துச்சுன்னா இது இப்ப சாவுல இத்தனை மணி நேரத்துக்கு முன்னால சேர்த்துருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட முடியும். கண்ணுடைய பீப்பிள், அந்த கரு விழி இருக்கு பாருங்க, அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரையிலும் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் தான் அது டைலைட் ஆகும். அது டைலைட் ஆயிருக்கா, அப்படியே இருக்கா, அந்த காலத்தை வச்சு கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் ஃபொரன்சிக் மெடிசின்ல இருக்கிற விஷயங்கள். இப்போ இதையெல்லாம் பார்க்கணும்னு சொன்னாக்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அவன் குடிச்சிருந்தா இறைப்பையில ஆல்கஹால் இருக்கும், ஆல்கஹால் இருக்கான்னு பார்ப்பாங்க. பாய்சன் இருக்கும், பாய்சன் இருக்கான்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் ரூல்ட் அவுட் பண்ணணும். இவ்வளவும் செஞ்சாதான் நீ அதை மர்டராங்கிறத உறுதிப்படுத்த முடியும். அப்போ போஸ்ட்மார்ட்டமே பண்ண விட மாட்டேன் அப்படின்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது. அது முரட்டுத்தனமான ஒரு அரசியல். இது இப்போ நான் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணு அப்படின்னு சொன்னதை வச்சுக்கிட்டு நாம் ஏதோ பேரம் பேசுகிறோம், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மீடியாவில் கேவலமாக எழுதுகிறாங்க. சோசியல் மீடியா பக்கம் போகாமல் இருந்தாலே நாம் உருப்பட்டு விடுவோம், கட்சி உருப்பட்டு விடும். ஏன்னா அங்கே எல்லாம் கழிசடைகள் தான் நிறைய இருக்கிறான். அற்பர்களும் பதர்களும் தான் அங்கே குவிந்து கிடக்கிறார்கள். நம்முடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் அங்கே அவதூறுகளை பரப்புகிறார்கள். எப்படா இவன் மட்டும் இவன் கூட வந்தவன் பூரா காலியா போயிட்டான், இவன் மட்டும் நிக்கிறானே. இந்தியா முழுக்க எல்லாரும் நாம சொல்லல, அவங்களா சொல்றான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது, கிங் மேக்கர் திருமான்னு போடுறான். நானா போட சொன்னேன்? காலம் தீர்மானிக்கிறது. விஜய் தீர்மானிக்கல, நான் தீர்மானிக்கவில்லை, காலம் தீர்மானிக்கிறது. காங்கிரஸ் கடைசியா முடிவு பண்ணியிருந்தா காங்கிரஸ் தான் கிங் மேக்கர். அவங்க முதல் நாளே போயிட்டாங்க. நமக்கு பின்னால கம்யூனிஸ்டுகள் முடிவு பண்ணியிருந்தா அவங்க தான் கிங் மேக்கர். நமக்கு முன்னால அவங்க போயிட்டாங்க. நாடே எதிர்பார்த்து கொண்டு திருமாவளவன் என்ன முடிவு பண்ண போற? ஏன்னா இன்னும் தேவை 2 தான். ஒன்லி 2 seats. 107 112 ஆச்சு, 112 116 ஆச்சு, 118க்குன்னு 2 தான் வேணும். இந்த 2 திருமாவளவன் கையில் இருக்கு. திருமாவளவன் எஸ்னார்னா பதவி ஏற்பு, இல்லைன்னா அப்புறம் அந்த 2 பேரை வேற எங்கேயாவது பிடிக்கணும். மறுபடியும் அதிமுக கூட்டணிக்கு போகணும். அது போகக்கூடாது. ஐயுஎம்ல பிடிக்கணும், இல்லைன்னா விசிகே பிடிக்கணும். ஐயுஎம்எல் 70 ஆண்டுகளா திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க, அவ்வளவு சீக்கிரம் அவங்க வெளியே வரமாட்டாங்க. அப்ப இந்த ஒரு ஆள் தான் முதல்ல நாம வீழ்த்த வேண்டிய ஆள் அப்படின்னு அவங்க கணக்கு போடுறாங்க. நம்மளை வாங்க நாங்க வச்சிருக்கிறோம் கூப்பிட்டோமா? இல்லை. நாங்க இதை தந்தா இதை தாங்க அப்படின்னு நம்ம பேசணுமா? இல்லை. இதை எல்லாவற்றையும் காலம் தீர்மானிக்கிறது. எம்மை ஓரங்கட்ட பார்த்தாலும் ஒதுக்கி வைக்க பார்த்தாலும் விடுதலை சிறுத்தைகளே மையம் என்பதை தீர்மானிப்போம் என்று நாம் பல ஆண்டுகளுக்கு முன்பே மேடைகளில் முழங்கி இருக்கிறோம். நீ தலித் இயக்கம் என்று எங்களை பார்க்கலாம், திருமாவளவன் ஒரு தலித் என்று நீங்கள் ஒதுக்கலாம், 2 சீட்டு தானே என்று அலட்சியப்படுத்தலாம். ஆனால் காலம் எங்கள் பக்கம். அதனால்தான் இதை திருமா காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். இது ஆணவத்தோடு சொல்லவில்லை, அகந்தையோடு சொல்லவில்லை. 25-30 ஆண்டுகளாக தாக்கு பிடித்து நிற்பதே ஒரு ஆளுமையின் அடையாளம், ஒரு லீடர்ஷிப்புக்கான அடையாளம். அது
நான் ஆசைப்பட்டிருந்தால் அங்கும் இங்கும் ஊசலாடி இருந்தால் எப்போதே நான் வெளுத்து போயிருப்பேன், அம்பலப்பட்டு போயிருப்பேன், ஓரங்கட்டப்பட்டிருப்பேன். ஆனால் வஞ்சகம் நிறைந்த, சூது சூழ்ச்சி நிறைந்த இந்த அரசியல் களத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தாக்குப்பிடித்து நிற்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய அரசியல் உத்திகளும் அரசியல் நேர்மையும் தான் காரணம். ஆகவே காலம் இதை தீர்மானித்திருக்கிறது. தோழர்களே, ஏற்ற தாழ்வுகள் அரசியலில் எப்போதும் வழமையானதுதான், வெற்றி தோல்வி வழக்கமானதுதான். ஆனால் வெற்றி தோல்விகளை கண்டு முடிவெடுக்காமல் உண்மையிலேயே எந்த நோக்கத்திற்காக இயக்கத்தை நாம் உருவாக்கினோமோ அந்த நோக்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அதுதான் முதன்மையானது. அதில் நமக்கு எந்த தடுமாற்றமும் கூடாது. இதுதான் என்னுடைய செய்தி. வருகிற ஆகஸ்ட் 17 உளுந்தூர் பேட்டையில் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாடு நடத்தி அதே இடத்தில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடைபெற உள்ளது. குறைந்தது 10 லட்சம் பேர் திரளுகிற மாநாடாக அந்த மாநாடு நடைபெற வேண்டும். ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரையில் மண்டல செயற்குழு கூட்டங்களில் உங்களை சந்திக்க இருக்கிறேன். தேர்தல் முடிவுகளை மறந்துவிட்டு எப்போதும் நாம் எந்த நோக்கத்திற்காக களத்தில் நிற்கிறோமோ அதே வீரியத்தோடு அதே துடிப்போடு மீண்டும் சந்திப்போம் 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 என்று சொல்லி விருது பெற்ற சான்றோர் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.